பாருங்க, நியாயமான விலையில் விற்பனை பண்ணிருக்கோம். வந்து பாருங்க, பார்த்து வாங்கிட்டு போங்க. அனைத்து விதமான காய்களும் எங்கிட்ட இருக்குங்க. வந்து பக்கத்தால வாங்க. One long angry line later. ஹலோ கைஸ், நீங்கள் பாரு சேனல் வந்து எலக்ட்ரான் விலாகர் அவுட் ஆஃப் ஹோம். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக படகு வாங்கியிருக்கோங்க. நிஜமாலுமே படகு வாங்கியாச்சு. படகுனா வந்து கடலில் ஓட்டுற படகு கிடையாது, இதையும் படகு தான் சொல்லுவாங்க. போட் airdopes 441. இது ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ பார்த்துடலாம், சரிங்களா? இது வந்து பெருசாக டெக்னிக்கல் வைஸாக நம்ம போக வேணாம், சின்னதாக ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சிறுவை கேஸ் நம்ம தலையிலே வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், சின்னதாக ஒரு க்யூட்டான பாக்ஸு. இதோட ப்ரைஸ் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6000 போட்டிருக்குங்க. பார்த்தீங்களா, 6000 போட்டிருக்கு. ஆனால் இது நான் அமேசானில் வாங்கினேன். எவ்வளோக்கு வாங்கினு பார்த்தீங்கன்னா 1300 வாங்கினேன் கேஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து IPX7 வாட்டர் அண்ட் ஸ்வெட்டர் சிஸ்டம் போட்டிருக்கு. சுவிட்ச் கனெக்டிவ் ப்ளூடூத் 5.2. ஓகே ஓகே, இது ஓப்பன் பண்ணிடலாம். கேஸ் பாக்ஸில் இப்படி தான் வரும். இதான் நம்ம airdopes. இதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் ஒயர் இருக்குது. சி டைப் தான், நம்ம இந்த ஃபோன் அடாப்டரில் தான் போட்டு சார்ஜ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லாயிருக்கு, நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் உள்ளே தான் இருக்குது கேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்பட்ஸு, எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸு, அந்த ஏர்பட்ஸை தொலைஞ்சாலோ டேமேஜ் ஆனாலும் இதை நீங்கள் போட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த airdopஸை சுற்றி ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதாவது கிரிப்புக்காக கிளிப் இருக்கும். காதில் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்காக அது ஒரு கிளிப்பு 2 கொடுத்துருக்காங்க. airdopes பெர் செட் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஓகே, இதையும் ஓரமாக வச்சிடலாம். அண்டு இந்த பாக்ஸையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம கேஸ் எடுத்துடலாம். இதுதான் கேஸ் போட்டோட airdopes. இது ஓரமாக வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போட்டோட ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 இயருக்கான வாரண்ட்டி இருக்குது. சம் புக்லெட்ஸ் இருக்குது. ஓகே, எங்கள் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுங்கிற யூசர் மேனுவல் இருக்குது. சார்ஜிங் கேஸ் இஷ்யூ, ஏர்பட்ஸ் கண்ட்ரோல் இஷ்யூ, வாய்ஸ் கால் இஷ்யூ அதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர் மேனுவலை படிப்போம். ஓகே, மேனுவல் செட்டப் கைடு. கெட் ரெடி டு immerse 2000 years later. கேஸ் மேனுவல் வந்து படித்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம airdopஸை பார்த்துடலாம். இதுதான் airdopes கேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு. நிறையா ஸ்போர்ட்டிவான கலர்ஸ் இருக்குது. ப்ளூ இருக்குது, நியான் இருக்குது, நிறைய கலர்ஸ் பார்த்தேன். நியான் பார்த்திங்கன்னா நியான் வந்துச்சுன்னா நியானில் உங்களுக்கு போட் அப்படிங்கிறது இந்த நியான் கலரில் இருக்கும். அப்புறமா சைடில் இருக்க ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து நியான் கலரில் இருக்குங்க கேஸ். இந்த இடத்துல ஒரு LED இருக்குது, LED இண்டிகேஷன் இருக்குது. இது சார்ஜிங் போட்டு LED இண்டிகேஷன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரமாக வச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கேஸ் இப்படி தான் கேஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்களா க்ரீன் அண்டு ப்ளூ கலரில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு. இது தனியாக எடுத்து பார்ப்போமா? ஓகே, இப்போ டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேஸ் பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக தான் இருக்குங்க, ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. டச் கண்ட்ரோலு அப்படின்னா இது கீழே வச்சிடலாம். டச் கண்ட்ரோல்னால இதை டச் பண்ணிங்கன்னா வந்து ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். இதுதான் தெரியல, கொஞ்சம் பகலாக இருக்குது. நைட் டைமில் செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். கேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மாடல் நம்பர் போட்டிருக்கு. நல்லா ஒரு ரொம்ப பெருசாக இல்லை, கைக்கு அடக்கமாக ஒரு கேஸு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து வாங்கலாமா இல்லையாங்கிற பார்த்துடலாம். ஓகே, சரி, ஓகே கேஸ். இப்போ சின்னதாக ஒரு அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ரிவ்யூ பார்த்தாலும், ரிவ்யூனா பெருசாகவும் டெக்னிக்கலாக போவேன்னா இது வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 2000 வித்துட்டு இருந்தது இந்த airdopes 441.
இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமேசானில் 1300 வாங்கினேன். இதோட நிறையா மாடல்ஸாக வந்துருச்சு. இப்போதைக்கு அட்வான்ஸ் மாடலாக வந்துருச்சு. நீங்கள் பட்ஜெட்லேயே போகிறீங்க, இல்லை ஒரு ஆட் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க, போட்டில் தான் வேணும். கொஞ்சம் போட்டுங்கிறது பெரிய பிராண்ட் கிடையாது, ஓரளவுக்கு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு அரௌண்டிங் ஒரு நல்ல ஒரு பிராண்டு, நல்லா ஓரளவுக்கு தாங்கும் வைங்களேன். நான் யூஸ் பண்ண தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் யூஸ் பண்ணிருந்தேன். நெக் பேண்டு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்டாப்ஸுக்கும் அதாவது என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயரு தாங்க. காட்டம் பாருங்கள், இதான் நான் யூஸ் பண்ணுறேன் போட்டு நெக் பேண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 335 V2, அதாவது நெக் பேண்டு V2 இது. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒயர் வந்து பிஞ்சிருது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதில் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன்ஸு சில டைம் வந்து ஒர்க் ஆகாமல் போகும். அது ஒரு பெரிய பிரச்சனை. இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏர்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ்ஸு, ட்ரூலி ஒயர்லெஸ்ஸு. அதனால பார்த்திங்கன்னா இதில் இந்த பிரச்சனை இருக்காது. அதனால் இது ஒரு பெஸ்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து கிடையாது. இதில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது இதுலேயே. ஆனால் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் இதில் கிடையாது. இதில் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபோனில் தான் நீங்கள் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டச் கண்ட்ரோல் இருக்குது. டச் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடு வந்து டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகும். லெஃப்ட் சைடு வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் ப்ளே ஆகும். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் அண்டு ப்ளே ஆகும். அதே மாதிரி கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து என்ன கேட்டால் பட்ஜெட்லியாக போகிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வேறு ஏதாவது சைனா ப்ராடக்ட் ஏதாவது சம்திங் வேறு ஏதாவது லோக்கல் பிராண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா 1300 தான். இப்போ அமேசானில் 1300 ரூபாய்க்கு வாங்கினேன். இது நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டூலி ஒயர்லெஸில் போகிறீங்க, அது இல்லாமல் ஒரு நெக் பேண்ட் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்லியாக சொல்கிறேன்னு பார்த்துங்க. இது கூட நிறையாவே வந்துருச்சு. இதில் எனக்கு வேணும். லுக் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. போட்டு அந்த ஏரிங்ஸ் இதெல்லாம் வந்து அது வந்து டிசைன் சூப்பராக இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா தொலைச்சிடாமல் பார்த்துக்கோங்க. சார்ஜர் வந்து எவ்வளோ நேரம் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் வச்சுக்கலாம். 6 நாள் வந்து நிற்கிது நார்மலாக யூஸ் பண்ணால். நான் ஜிம் யூஸ் பண்ணுவேன். ஜிம் ஸ்வெட்டுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஜிம் யூஸுக்கும் நல்லாயிருக்கு. காதில் வந்து க்ரிப்பாகவும் இருக்குது. நான் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது விழுகிறது இல்லை, காதில் க்ரிப்பாகவே தான் இருக்குது. நல்லாயிருக்கு. வெயிட் கம்மியாக இருக்கிறனால எனக்கு வந்து காதில் வந்து பெயின் தெரியறதில்ல, அவ்வளோக்கு ஒன்றும் வலி தெரியறதில்ல. நல்லாவே இருக்குது கேஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லேயே போகிறவங்களுக்கு இது ஓகே. இது நீங்கள் வந்து நெக் பேண்டுக்கு இது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தொலைச்சிட வேணாம். தொலைச்சிட்டிங்கன்னா மறுபடியும் இது வாங்கலாம். ஆனால் இது வந்து சிங்கிள் இது வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது அது எங்கேயும் வைக்கிற இடத்துல கொஞ்சம் தொலைச்சிடாமல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் கேஸ். இது சின்ன ரிவ்யூ தான். இது பெஸ்ட் தான். இந்த ரேட்டு 1300 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வேறு எதாவது வாங்குறதுக்கு நீங்கள் வந்து இது வாங்கிட்டு போகலாம். போட் ஏர்டாப்ஸ் W4 ஒன்று வாங்கிட்டு போகலாம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நியானில் வந்து நான் வந்து பார்த்துருந்தேன். நியான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வாரம் அவங்க டிஸ்பேச் ஆகிறதுக்கு அப்படின்னாங்க. அவ்வளோ நாளாக நம்மளால் தாங்க பார்த்துட்டு முடியாது சொல்லிட்டு ரெட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ரெட்டு நல்லா தான் கேஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது பெருசாக நம்ம போகல. இது வந்து வாங்கலாமா வேணாமா, இல்லை நெக் பேண்டுக்கு இதுக்கு என்ன சின்ன ஒரு கம்பேரிசன் தான். இது வந்து வாங்கலாம் கேஸ். இந்த ப்ரைஸுக்கு இது வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கேஸ், see you guys, bye. Please subscribe to my YouTube channel.